ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட தேவன் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாளைய தினத்தில் என்னுடைய திருச்சபையில் பிஷப் சாம் யேசுதாஸ் ஐயா அவர்களுடைய தலைமையிலே ஆங்கிலிக்கன் விசுவாச திருச்சபையினுடைய ஊழியத்தின் நிமித்தம், ஸ்தாபனத்தின் நிமித்தம் நடத்தப்பட போகிற போதகருடைய ஐக்கிய கூட்டம் நாளை தினத்தில் என்னுடைய திருச்சபையில் நடக்கிறது. காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரையிலும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த நாளிலே நாளை தினத்திலே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை, பாதுகாப்பான ஒரு அடையாள அட்டை, கிறிஸ்டியன் சார்ந்த ஒரு பாதுகாப்பான ஒரு அடையாள அட்டை நமக்கு லீகலாய் கொடுக்கப்படுகிறது. தேவ சமூகத்துக்குள்ளாய் கடந்து வாங்க. இதை காட்டிலும் இன்னும் அநேக கர்த்தருடைய வார்த்தையுடைய கையேடுகள் நமக்கு கொடுக்கப்படும். ஆகையால் இந்த நாளிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். உங்கள் யாவரையும், போதகர்கள், ஊழியர்கள், சுவிசேஷர்கள் யாவரையும், இந்த விதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவோம். எத்தனை நன்மை இன்பமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஒருமித்து வாசம் பண்ணுவோம். எழுப்புதலுக்குள்ளாக நாம் கடந்து போகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட தேவ சமூகத்துக்குள்ளாக ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தை, அதை கனப்படுத்தக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை, என் அன்பு தேவ பிள்ளையே, தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிற ஒரு வார்த்தை. ஆகையால் ஊழியர்கள், உங்களுடைய ஊழியர்கள் அல்லது உங்களை சார்ந்திருக்கிறவர்கள், ஊழியர்களை சார்ந்திருக்கிறவர்கள், உங்களை சார்ந்திருக்கிற ஊழியர்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் அதை அறிந்து ஆராய்ந்து நல்லதா தப்பா என்று சொல்லி அறிந்து அதன்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது சில காரியத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். சில உண்மையான ஊழியர்கள் சொல்லும் பொழுது அது நல்லது என்று சொல்லி அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு விரோதமாக ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாலாம் நம்முடைய வாழ்க்கையில், என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காலமும் முன்னேற முடியாது. பல விதத்தில் இன்னல்களை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவர் ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தில் அநேக பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிற வார்த்தையை அப்படியே செய்து முடித்து கொண்டு தான் இருக்கிறார். இதற்காக ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வைக்கலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர், சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில இருதயங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற இருதயங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி என்னத்தை சொன்னார்? என்ன சொன்னார்? உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பாபிலோனில் போய் வேலைக்காரர்களாக இருப்பார்கள், அடிமைகளாக இருப்பார்கள், கொத்தடிமைகளாக இருப்பார்கள், வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது போயிட்டு ஏதோ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிற அப்படி கிடையாது. அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். அங்கே போய் அவர்களுக்கு இவர்கள் என்னது வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு பெத்தவனுக்கு, ஒரு ராஜாவுக்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு எப்படி மனவேதனையாக இருக்கும். ஐயோ, என் பிள்ளைய போயிட்டாங்க, நான் என் பிள்ளையை எப்படி வளர்க்குறேன், என் பிள்ளையை நான் எப்படியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளையை நான் எப்படியெல்லாம் கொஞ்சிட்டு இருக்கிறேன், என் பிள்ளை போய் இன்னொருத்தவனுக்கு வேலைக்காரனாக இருக்கணுமா அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அது நம்முடைய மாமிசம், நம்முடைய சுயம். ஆனால் இங்கே எசேக்கியா சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ சொல்கிற வார்த்தை நல்லது தான், அப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்மையும் இந்த காலத்தில் இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வருகிறதுன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்லி அந்த வார்த்தைக்காக நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும், செபிக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. அதில் மாற்றமே இல்லை. அதை அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டான். எசேக்கியா ராஜா ஏற்றுக்கொண்டான்.
இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக இருந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாய் எந்த தீர்க்கதரிசி, கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி, எல்லாரையும் தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட முடியாது. அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகளும் உண்டு, கள்ள போதகர்களும் உண்டு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது, என் அன்பு தேவ பிள்ளையே, அது நல்லதென்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு நன்மையாகவே முடியும். அல்லேலூயா. அடிமையாக போனவர்கள் அங்கே அரசாளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அடிமையாக இருந்தவர்கள் அங்கே தேவனாகிய கர்த்தரை உயர்த்துவார். தானியேலை உயர்த்தலையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தலையா? யோசேப்பு உயர்த்தலையா? என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை மாத்திரம் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன நிமித்தம் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே எசேக்கியா ஆண்டவரே ராஜா அப்படியே ஏற்றுக்கொண்டாரப்பா. அப்பா நம்முடைய சமூகத்துக்குள்ளே இன்றைக்கும் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு நன்மையை பெற கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நாளை தினத்தில் நடக்க போகிற போதகருடைய ஐக்கிய கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை ஆசீர்வதி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறேன். தேவ சமாதானத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். ஊழியங்களையும் ஊழியக்காரரும் சபை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.